கடலூர் மாவட்டத்தின் சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். சாலை நெடுகிலும் திரண்ட மக்களுக்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல். கடலூருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுக்காக சென்றிருக்கும் நிலையில் இன்று அவருடைய பயண திட்டங்கள் என்னென்ன? பத்மநாபன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வுக்காக கடந்த 2 நாள் பயணமாக சென்றிருக்கிறார். குறிப்பாக இன்று 2ஆம் நாளான இன்று பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டம் திருப்பையார் தனியார் பள்ளியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லும் வழியில் வழிநடுக்கிலும் சுமார் ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், தொண்டர்கள் என பலர் உற்சாக வரவேற்பானது தமிழக முதல்வர் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலதாளங்கள் உடனும் அதே போல மாணவ மாணவிகள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள் தொடர்பான பதாகைகள், அதே போல அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கோரிக்கை அடங்கிய கோரிக்கை மனுகள் உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடமும் அப்பகுதி மக்கள் மற்றும் நிர்வாகிகள் வழங்கக்கூடிய காட்சிகளும், அதே போல நிர்வாகிகள் அவருக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற விழாவில் 234 77 ஆய்வு காணொலியையும் மற்றும் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயலி மற்றும் விழா மலர் உள்ளிட்டவைகளை இன்று தமிழ்நாடு பள்ளி கல்வி கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். திறந்து வைப்பது மட்டுமல்லாமல் அங்கிருந்து பேருரை ஆற்றியும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.